பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நல்ல அருமையான கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நான் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லும்படி பிரயாசப்படுகிறேன். ஓ, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 63 அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 63:13 வாசிக்கிறேன், கவனிங்கள். ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி வந்த விதத்தை நன்றாய் அறியலாம். அந்த வசனம் சொல்வது ஒரு குதிரை நடக்கிறது போல என்று சொல்லி. குதிரை நடந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அது பார்ப்பதற்கே ரொம்ப ரம்மியமா இருக்கும், பார்ப்பதற்கே ரொம்ப அழகா இருக்கும், பார்ப்பதற்கே ரொம்ப ரசனையா இருக்கும். அது முன்னாக அதுக்கு 4 கால்கள், முன்காலிலே முதல் ஒரு காலை தூக்கி வைக்கும், வச்சுட்டு அடுத்த காலை கையில வைக்கிறதுக்கு முன்னாடி முதல் காலை அப்படி மடிக்கும் பாருங்க. ஒவ்வொரு முறையும் இந்த காலை தூக்கி கீழே வச்சு தூக்கி கீழே வச்சு திரும்ப தூக்கும் போது அந்த காலின் நடு முழங்கால் பகுதி அந்த குதிரைக்கு அப்படியே மடங்கும் பாருங்க. அந்த கால் மடங்குவதே பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த குதிரை நடக்கும் போது அந்த காலை தூக்கிட்டு திரும்ப தரையில வைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்பீரத்தோடு வைக்கும், வடார் என்கிற சத்தத்தோடு வைக்கும். அது சொல்ற 3வதாக இந்த குதிரை நடக்கும் போது ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? மற்ற மிருகங்கள் மற்ற ஜீவராசிகளை விட இந்த குதிரை நடக்கும் போது அது தன் பாதத்தை தரையில சரியான சமமான முறையில அப்படியே அழுந்து ஊன்றி நிற்கும். முழு பாதத்தையும் கர்த்தர் நல்லவர் அப்படி தரையில ஊனி நிற்கும். அப்படி தரையில நல்லா அழுத்தி ஊனும் போது அந்த குதிரையுடைய நரம்புகள் மேலே ஏறி அது பார்ப்பதற்கு ஒரு சிங்கம் நிற்கிறதை போல, ரொம்ப அழகான ஒன்று நிற்கிறதை போல இருக்கும். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது ஒரு குதிரை வனாந்தரத்திலே நடக்கிறது போல. இந்த மாதம் தேவன் உங்களையும் என்னையும் கூட ஒரு குதிரையாகத்தான் ஆண்டவர் நடத்தி வந்தார். குதிரை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த மாதத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு குதிரையை போல ஆயத்தப்படுத்தினார். கர்த்தர் நல்லவை. குதிரைக்கு பலவிதமான ஆயத்தங்கள் உண்டு. அதற்கென்று தனி சோத்திரம் சுவாசிப்பதற்கு தனி ஒரு பொடி ஒன்று கொடுப்பாங்க. நல்ல ஒரு சீயக்காய் போன்ற ஒரு பொடி எடுத்து மூக்குக்கு பக்கத்துல வச்சாக்கா அது அப்படி இழுத்து ஒரு இழுக்கு பாருங்க, கையில இருக்கிற எல்லா பொடி மூக்குக்குள்ள போகும். அடுத்தது அந்த குதிரைக்கு நல்ல அழகான தீவனங்கள். இப்படி அதுக்கப்புறம் அந்த குதிரைக்கு மேலே போடக்கூடிய அந்த லாயத்துக்குரிய உடைகள், அப்புறம் முக கவசம், இப்படி எல்லாவற்றையும் அந்த குதிரையை ஆயத்தப்படுத்துவாங்க. அதே போலதான் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை குதிரையை போல நடத்தினார். கழுதையை போல அல்ல, பன்றியை போல அல்ல, கொடிய விலங்குகளை போல அல்ல, பாவம் நிறைந்த மனிதர்களை போல அல்ல, ஒரு குதிரையை போல. ஏனென்றால் இந்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரை ஆயத்தமாக்கப்பட்டது என்று சொன்னாலே
அது சண்டைக்குள் நுழைய போகிறது, யுத்தத்தில் நுழைய போகிறது என்று. இந்த மாதத்துல வாக்குவாதம் என்னும் சண்டை, குற்றச்சாட்டு என்கிற சண்டை, ஒருவருக்கொருவர் பழி சுமத்துதல் என்கிற சண்டை, மனஸ்தாபம் என்கிற சண்டை, இது பலவிதமான யுத்தத்தை நீங்க சந்தித்திருப்பீர்கள், பலவிதமான யுத்தத்துல வந்திருப்பீர்கள். ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு காலை ஜபத்துக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க உயிரோடு இருக்கீங்க. ஏன்னா அந்த யுத்தம் போன்ற எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஒரு குதிரை தப்பி தவ்வி வெளியே வருவதை போல உங்களை ஆண்டவர் குதிரையை போல காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குதிரையை ஆண்டவர் யுத்தத்திலே பாதுகாக்கிறார். கர்த்தர் அப்படி பாதுகாக்கும் போதுதான் அது தன்னுடைய தலைவனை காக்கும். தலைவனை காப்பது மாத்திரமல்ல, மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு தன்னுடைய ராஜா இருக்கிற லாயத்துக்கு வந்து சேரும். அதற்கு அந்த குதிரைக்கு பாதுகாப்பு தேவை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, ஒரு ஊழியக்காரனா நான் சொல்லுவேன் தைரியமா, என் தேவன் என்னை குதிரையை போல நடத்தினான், குதிரையை போல நடத்தினான். அந்த குதிரைக்கு எப்படி எல்லாம் ஆயத்தமாக்குதல், அலங்கரித்தெல்லாம் செய்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஜெய கம்பீரத்தோடு நடக்குமோ, அதை போல இந்த மாதத்துல யுத்தங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, குழப்பங்கள் வந்தது, கேள்விகள் வந்தது. இதெல்லாம் வந்தாலும் அவை எல்லாவற்றை விட ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார், ஆண்டவர் அதிசயமாய் நடத்தினார், ரொம்ப கிருபையாய் தேவன் நடத்தினார். ஒரு குதிரையை நடத்துவதை போல ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார் என்று சொல்லுவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். அப்படியானால் இந்த அருமையான செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் உங்களை நடத்தின விதத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கர்த்தர் யோசித்து பாருங்க. ஆண்டவர் எப்படி ஐயா என்னை நடத்தினீர் என்று சொல்லி கேட்டு பாருங்க. மகிமையான கர்த்தர் சொல்லுவா, நான் உன்னை குதிரையை போல நடத்தினேன் மகளே, நீ தனிமையா இல்ல, குதிரைக்கு மேல ஒரு குதிரை வீரன் இருப்பதை போல உன் மீது நானே அமர்ந்திருந்து உன்னை நடத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுவா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான குதிரைக்கு மேலே ஒரு மனுஷன் அமர்ந்து அவன் கைகளை பிடித்திருக்கும் போது அவன் உட்கார்ந்திருக்கிற தோரணையை பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பாய் இருக்கும். கர்த்தர் நல்லவே, ரொம்ப ஆச்சரியமாய் இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் அந்த குதிரையோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருந்தார், உங்களை கரம் பிடித்தார், உங்களை நடத்தி வந்தார், உங்களை அழைத்து வந்தார். மீண்டும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. அடுத்ததாக இந்த குதிரையை போல நடத்தி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த குதிரையை போல நடத்தினது எதை குறிக்கிறது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 நாளாகமம் 1:17. அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை 150 வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள். அப்படியே அந்தபடியே ஏத்தியரின் சகல ராஜாக்களும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டன. ஆமென். இப்ப இங்க கவனிங்க, இந்த குதிரையை போல நடத்துகிற தேவன், அந்த குதிரையை குறித்து வேதம் சொல்லுவது 150 வெள்ளிக்காசு கொடுத்துதான் இந்த அருமையான குதிரையை வாங்குவார்களாம். 150 வெள்ளிக்காசை கொடுத்து. அப்படியானா ஒரு குதிரையின் விலை, அது எகிப்தின் குதிரை என்று சொன்னால் வேதத்தில் இருக்கிற குதிரையிலே ரொம்ப விசேஷமான குதிரை. அந்த எகிப்தின் குதிரைனா ஜாம்பவான் போல இருக்கும், ஜெகஜாண்டியா இருக்கும், நல்ல உயரமா இருக்கும், கழுத்து நல்ல நீளமான கழுத்தை உடையதா இருக்கும், முகம் முன்னாடி நீட்டினபடி இருக்கும். அப்படியே சுத்துறோம், அது நல்ல விதவிதமான பல நிறங்களில் காணப்படும்.
ரொம்ப முக்கிய. உடல் பருமனை பார்த்தா ஒரு அழகா பயங்கர தடித்த ஒரு பெரிய எந்திரம் போல இருக்கும். எகிப்தின் குதிரை அவ்வளவு விசேஷமானது. இப்போ இங்க ஒரு குதிரையை 150 வெள்ளிக்காசுக்கு வாங்கினாங்க. குதிரையை வாங்கினது எதை குறிக்கிறது? தேவ ஜனங்களாகி உங்களையும் என்னையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாகத்தான் நம்மை மீட்டுக் கொண்டார். நம்மையும் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். என்னுடைய மகன் சாமுவேல், என்னுடைய மகள் குமாரத்தி, என்னுடைய மகள் குடும்பத்தார், இவர்கள் என்னை சார்ந்தவர்கள், இவர்களின் ரத்தத்தினாலே நான் விலைக்கிரயம் செலுத்துகிறேன் என்று சொல்லி உங்களுக்காக எனக்காக விலைக்கிரயத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் வாங்கப்பட்டவர், நாம் விற்கப்பட்டவர்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்த குதிரையை போலவே மகிமையாய் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த குதிரைக்கு 150 வெள்ளிக்காசு கொடுத்து அது வாங்கினாங்க. அந்த 150 என்பது எதை குறிக்கிறது? 2 காரியத்தை காண்பிக்கிறது. நோவாவின் நாட்களில 150 நாட்கள் ஜலம் வடிந்தது என்று பார்க்கிறோம். 150 நாட்கள் ஜலம் வடிந்தது. அப்படியானா இந்த மாதத்திலே, இந்த செப்டம்பர் மாதத்திலே நமக்கு ஜலம் என்கிற, தண்ணீர் என்கிற பல பிரச்சனை இருந்தது, பல போராட்டம் இருந்தது, பல குழப்பங்கள் இருந்தது. தண்ணீர் தத்தளிப்பதை போலவே வாழ்க்கை தத்தளித்தது. தண்ணீர் ஓடுவதை போலவே நாம் ஓட வேண்டியவர்களாய் மாறினோம். இப்படியெல்லாம் இருந்தாலும் பாருங்க, அந்த தண்ணீர் ஒரு நாள் வற்றினது. அதை வற்றினதால்தான் நோவாவின் பேழை போய் அரராத் மலையில நின்றது. அதே போல இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனை இப்ப வத்தி போயிடுச்சு. இந்த மாதத்தின் துவக்கத்தில் குழப்பம் இப்ப வத்தி போயிடுச்சு. இந்த மாதத்தின் ஆண்டவரை சொல்றோம், ஆரம்பத்தில் இடையில வந்ததுன போராட்டங்களை திரும்பி பாருங்க, இப்ப அது இல்லை. ஏன்னா அது 150 என்பது ஜலம் குறைந்து போகிற காரியம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையோ பல பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார், பல போராட்டத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார், பலவிதமான குழப்பத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார், பலவிதமான நிந்தை அவமானத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். நமக்கு ஏராளமான பிரச்சனை அது வற்றி வடிந்து போய்விட்டது. அது வற்றி வடிந்து போய்விட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. அதுதான் இந்த 150. இந்த 150 என்பது 2வது இன்னொரு காரியத்தை குறைக்கும். அந்த 2வது காரியம் என்ன? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கடற்கரையில் இருக்கிறார். அப்போ வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே வலைய போட்டாங்க. வலைய போட்டாக்கா 153 உள்ள மீன்களுள்ள பெரிய மீன்களை கரைக்கு இழுத்தாங்க. 153. அப்ப 150 என்பது 150ஓடு முடிந்து விடுவதல்ல. அடுத்து 151, 152, 153 என்று அது தொடரக்கூடியது. அந்த தொடர்ச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? 153 பெரிய மீன்களை கரைக்கு இழுத்தாக. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர்களை பாதுகாத்தா, சத்துருவங்களுக்கு விலைக்கரையும் கொடுத்து வாங்கினா, இப்ப 153 பெரிய மீன்களை கொடுக்கிறார் என்று சொன்னா, இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களை நடத்தின ஆண்டவர் அடுத்த அக்டோபர் மாதத்துல நடத்த போகிறார் என்று அர்த்தம். நடத்த போகிறார் என்று அர்த்தம். எனக்கன்பான தேவச்சனமே, அவர் சாதாரணமாய் நடத்துகிறவர் அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் எப்படி நடத்துவார்? பெரிய மீன்களாய். நான் கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், இந்த மாதத்துல காணிக்கையே கேட்க கூடாது, காணிக்கையை பத்தி அறிவிக்க கூடாது, யார்ட்டும் ஒண்ணும் சொல்லக்கூடாது, ஆண்டவரா கொடுக்கட்டும், அவரா நடத்தட்டும் இருந்தேன். ஆனா பாருங்க, நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட இந்த மாதம் முழுவதும் எல்லா பண தேவைகளை சந்தித்தான்.
பிள்ளைகளை பராமரிப்பதற்கு, மருமகளை பராமரிப்பதற்கு, பேரப்பிள்ளையை பராமரிப்பதற்கு, ஊழியத்தை கவனிப்பதற்கு, ஊழியக்காரர்களுக்கு சம்பளம் போடுவதற்கு, விசுவாசிகளுக்கு நன்மை செய்வதற்கு, நீண்ட நெடிய பயணங்கள் செய்வதற்கு, அப்புறம் சுற்ற வேண்டிய பொருட்கள் வாங்குவதற்கு, கரங்கொடுக்கும் ஊழியத்தை மகிமையாய் செய்வதற்கு, அன்னகர் ஊழியத்தை மகிமையாய் செய்வதற்கு, இப்படி சொல்லி சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு குறைவில்லாமல் அற்புதமாய் நடத்தினா. எனக்கன்பானவர்களே, அதுதான் அந்த சொத்துற குதிரையை நடத்துகிறதை போல இந்த மாதத்திலே தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாம். அவ்வளவு அழகா இந்த குதிரையை 150 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கினார். வாங்கினது வீண் போகவே இல்லை. அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அது தேசத்துக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, ராஜாவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, யுத்தத்துக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. ஒரு குதிரை எத்தனை வேலைகளை செய்கிறது பாருங்க. இந்த மாதத்துல ஒரு சகோதரியாகிய நீங்கள், ஒரு சகோதரராகிய நீங்கள், உங்க ஒரு ஆளை வச்சு எத்தனை வேலைகள் ஆண்டு முடிச்சிருக்காரு, எவ்வளவு காரியங்கள் நடப்பிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் குதிரையை போல் நடத்தினது அல்லவா. அடுத்ததாக இந்த செப்டம்பர் மாதத்துல தேவன் நம்மை நடத்தி வந்த விதம் ஒரு குதிரையை போல என்று சொல்லும் போது, அதில் அடுத்ததாக இன்னொரு விதத்தை பாருங்கள். எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். எஸ்தர் 6:10. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, நீ சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரமாய் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்ப கவனிங்க, இந்த குதிரை என்பது எதை காண்பிக்கிறது? தாழ்மையில் உள்ளவர்களை மகிமையில் உயர்த்துவதை காண்பிக்கிறது. கீழே கடக்கிறவர்களை மேலே தூக்குவதை காண்பிக்கிறது. இந்த எஸ்தர் புஸ்தகத்துல மொர்தெகாய் என்கிற நல்ல ஒரு தேவ மனுஷன், அவன் கீழே கடந்தான், தாழ கடந்தான், தள்ளப்பட்டு கடந்தான். அவன் அற்பமானவனாய் நினைக்கப்பட்டான். இது ஒரு வித்தியாசமான புறஜாதி என்று சொல்லப்பட்டான். அவ்வளவு தாழ கடக்கிற, தள்ளப்பட்டு கிடக்கிற, சூத்திர யாராலும் கனம் பண்ணப்படாத அந்த மொர்தெகாய்க்கு ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தர் நல்லவே, ராஜாவின் மூலமாய் ராஜாவின் குதிரையையே வர வைத்தார். ராஜ குதிரையே வரவைக்கப்பட்டு இந்த மொர்தெகாய்க்கு நல்ல வஸ்திரம் உடுத்தி அந்த குதிரைக்கு மேல உட்கார வச்சு தெண்டு நிட்டு பணியுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் தைரியமா சொல்லுவேன், இந்த மாதத்துல இந்த மொர்தெகாயை போலதான் கர்த்தர் உயர்த்தினார். இந்த மொர்தெகாயை போலதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நல்ல கீழே கடந்த எண்ணெய், தள்ளப்பட்டிருந்த எண்ணெய், ஒடுங்கி போய் கிடந்த எண்ணெய், அல்லது ஒடுங்கி தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்த உங்களை, நம்மை தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே உயர்த்தினார். இன்னும் பாதாளத்துக்கு போய்விடாதபடி, இன்னும் தள்ளப்பட்டு போய்விடாதபடி, இன்னும் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி ஒரு குதிரையை ராஜாவின் அரண்மனையில கொண்டு வந்து கர்த்தர் நல்லவே அந்த குதிரைக்கு மேல் மொர்தெகாயை உட்கார வைத்த தேவன் இந்த மாதத்துல நம்மையும் அப்படிதான் உயரத்தில் உட்கார வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல இன்னொரு ஆச்சரியத்தை பாருங்க. அந்த எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, ராஜா ஆமானை நோக்கி நீ சீக்கிரமாய் சொன்னபடி வஸ்திரத்தை குதிரையும் கொண்டு போய். இப்போ ராஜாவோட வாயில யார் சொல்லப்படுகிறா? குதிரை சொல்லப்படுகிறது. ராஜா மந்திரிமாரே அப்படின்னு அழைக்கணும், பிரபுக்களே அப்படின்னு அழைக்கணும், தேசத்தின் ஜனங்களே அப்படிதான் அழைக்கணும். ஆனா இங்கு இந்த ராஜா குதிரையை தன் வாயினாலே சொல்லி, நீ போ,
நீ சொன்னபடி குதிரையை கொண்டு வந்து, அப்போ ஒரு சாதாரண குதிரைக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது. ஊழியக்காரனாக நான் சொல்லுவேன், இந்த மாதத்துல உங்களுக்காக எத்தனையோ கண்களிலே தேவன் தயை கிடைக்க செய்தார். உங்க பேரு என்னன்னே தெரியாத பலர் உங்க நாமங்களை அறிக்கையிட்டாங்க. கர்த்தர் நல்லவன், உங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயமே இல்லாத போதும் இந்த குதிரை மீது உட்காரவை என்று சொல்லி உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய அநேகருடைய இருதயங்களை ஆண்டவர் திறந்தார். இது எல்லாமே இந்த குதிரைக்கு வந்த மேன்மைங்க. ஒரு குதிரையை போல வனாந்தரத்தில் நடத்தி வந்த ஆண்டவே, ஒரு குதிரையை போல வழியிலே நடத்தி வந்த ஆண்டவே, நம்முடைய வாழ்க்கையில வந்த தனிமை, நம்முடைய வாழ்க்கையில் வந்த யுத்தம், போராட்டம், அந்த வனாந்திரத்தின் பாதையிலே கர்த்தரே நம்மை நடத்தி வந்தார். கர்த்தரே நம்மை நடத்தி வந்தார். இப்ப இன்னொரு ஆச்சரியத்தை பாருங்க. இந்த எஸ்தர் காலத்துல ராஜா சொல்லிட்டாரு, நீ போய் குதிரைய கொண்டு வாப்பா. அந்த குதிரையை கொண்டு வந்து மொர்தெகாய் உட்கார வைப்பா சொல்லிட்டு அவர் சொன்னாரு, எல்லாரும் தெண்டனிட்டு பணிய வேண்டும். யார? மொர்தெகாய். அப்ப மொர்தெகாய் மட்டும் பணிய முடியுமா? மொர்தெகாய் மட்டும் கும்பிட முடியுமான? கிடையாது. ஏன்னா அந்த மொர்தெகாய் உட்கார்ந்து இருக்கிறதே குதிரைக்கு மேலதான். அப்போ ஒட்டுமொத்த ஜனங்கள், பிரபுக்கள், மந்திரிகள், பிரதானிகள், இன்னும் அரண்மனைவாசிகள் அந்த சொத்துல குனிந்து பணியும் போது அவர்கள் குதிரையையும் சேர்த்துதான் பணிந்தார். அவர்களுடைய தாழ்மையை குதிரைக்கும் காண்பித்தார். அந்த மகிமையில் ஒரு பகுதி அந்த குதிரைக்கும் போனது. உண்மையை சொல்லணும்னாக்கா நம்முடைய ஸ்தோத்திரங்கள், துதி, ஆராதனை எல்லாமே தேவனுக்குரியது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? அவ்வளவு துதி, ஸ்தோத்திரம், மகிமை, ஆராதனை அவரே வச்சுக்காம நம்மளை குறித்து கத்த சொல்லி, இந்த மகனுக்கு தயசி, இந்த மகளுக்கு தயசி என்று சொல்லி, நம்மை வணங்காதவர்களும் இந்த மாதத்திலே வணங்கும்படி செய்தார். நம்மை கண்டாலே கழுத்தை திருப்பி கொண்டவர்கள் இந்த மாதத்திலோ அவர்கள் புத்தி தெளிந்து உங்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறாங்க. உங்களை பார்த்து வணக்கம் என்று சொல்லி இருக்கிறாங்க. உங்களை வாழ்த்து இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒண்ணுமே ரியாக்ஷனே காட்டக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணவங்க கூட அழகா ஸ்மைல் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது மொர்தெகாய்க்கு கிடைக்கிற வந்தனமும் வணக்கம் மட்டும் அல்ல, அந்த மொர்தெகாயை உயர்த்தி தூக்கி வச்சுட்டு இருக்கிறது அந்த குதிரை தான். அந்த குதிரைக்கும் அந்த வணக்கம் வந்தமும் கிடைத்தது. இது எதை குறிக்கிறது? ஸ்தோத்திர, துதி, ஆராதனை, புகழ்ச்சி என்பது தேவனுக்குரியது. ஆனாலும் தேவன் உங்களையும் என்னையும் கூட அந்த புகழ்ச்சிக்குள் நடத்தி இருக்கிறார், அந்த போற்றுதலுக்குள் நடத்தி இருக்கிறார். நல்ல கர்த்தர் நல்ல எல்லாரும் தெண்டரிட்டு பணிய கர்த்தர் நம்ம எல்லார் கண்கள் தயை கிடைக்க வைத்திருக்கிறார். இது எல்லாம் அந்த குதிரையினால் வந்த மேன்மை. அதனால்தான் ஏசாயா 63:13 சொல்லுது, ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவே. இந்த ஏசாயா 63:13 சொல்லுது, ஆண்டவர் குதிரை அடுத்து எப்படி நடத்தினாரா? இடராதபடிக்கு. கழுதை கூட கீழே விழுந்து கத்துறத பார்க்கலாம், ஆடுகள் கால் முறிஞ்சு போறத பார்க்கலாம், மாடுகள் சிக்கி கொள்றத பார்க்கலாம். ஆனா குதிரைய பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இடறுவது கிடையாது. இடரக்கூடாத ஒரு நல்ல பக்குவத்தை அந்த குதிரைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, சோதரோ, இந்த மாதத்திலே உங்களையும் என்னையும் கூட இடராமல் கர்த்தர் பாதுகாத்தா, நம்முடைய பாதங்களை பாதுகாத்தா,
நம்முடைய கைகளை பாதுகாத்தா, எந்த சிக்கலில் மாட்டாமல் பாதுகாத்தா, எந்த குழப்பத்துக்கு அடிமையாகாமல் பாதுகாத்தா, எந்த விதமான பிசாசின் மனிதர்களுக்கு பின்னாக போகாமல் பாதுகாத்தா, இப்படி ஒரு இடராத பாதையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்தா. கர்த்தர் நம்மை கொண்டு வந்தா. அல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் நினைக்கணும். ஒரு குதிரையை போல நடத்தி வந்தார் என்று சொன்னா சாதாரண இல்லைங்க. அதுக்கு ஒரு கண்ணுக்கு கவசம் போட்டாது, நேரா நோக்கி பார்த்துச்சு, அப்புறம் கயிறு கட்டியிருந்தாங்க, அதனால கட்டுப்பாடுகள். இந்த கற்பனை அல்ல, இந்த குதிரையினுடைய மகிமையே இதுதான். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் அநேக நம்மை வணங்கத்தக்கதாய், பணிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் அளவை கடைசியாய் இந்த குதிரையை குறித்து ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த குதிரையை குறித்து அழகான ஒரு அற்புதமான வசனத்தை பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 8:6. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார். குதிரையில ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அது கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள் இல்லாத, அது தேவனுடைய தயவுக்குள் இல்லாத மனம் போனபடி போவது. அதை போல இந்த எரேமியா 8:6 சொல்லுகிறது, யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். எனக்கன்பான ஊழியக்காரரே, எனக்கன்பான ஊழிய சகோதரிமார்களே, சகோதரர்களே, இந்த யுத்தத்திலே குதிரை பாய்வதை போல இந்த மாசம் ஆக்ரோஷத்துல உங்க மேல பாய்ந்த சிலர் உண்டு. கோபாவேஷத்தோடு உங்க மேல பாய்ந்தவர்கள் சிலர் உண்டு. எரிச்சல் அடைஞ்சு உங்க மேல பாய்ந்தவர்கள் உண்டு. அடிச்சு கொதறிடலாமா, பேரை கெடுத்துடலாமா, ஏதோ ஒரு பழி வாங்கிடலாமா தான் பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? அவர்கள் தங்களை தாங்களே குதிரையை போல நினைச்சுக்கிட்டு தான் உங்க மேல பாஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அவர்களை ஓட ஓட துரத்தி விட்டு நிற்காமல் ஓடிவிட்டார். பாய வந்தவர்கள், காயப்படுத்த வந்தவர்கள், அவர்களால் பாய முடியல, அவர்களால் காயப்படுத்த முடியல. ஆண்டவர் அவர்களை வேகமாய் ஓட பண்ணிவிட்டார். இது உண்மைதானே? எத்தனை பேர் பற்கடிச்சாங்க, எத்தனை பேர் உங்களை குறித்து முறுமுறுத்தாங்க, எத்தனை பேர் எத்தனை முறை ஸ்தபிச்சாங்க, எத்தனை முறை ஓரக்கண்ணில் ஒன்றரை கண்ணில் பார்த்தாங்க, அப்படி கரிஞ்சு கொட்டுவதை போல கவனிச்சாங்க. ஆனா ஒரு உண்மைங்க, அப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட மனுஷிகள் யாரும் உங்க பக்கத்தில் என் பக்கத்தில் இருக்க முடியாதபடி இந்த எரேமியா 6:8 சொல்லுகிறபடி, அந்த 8:6 சொல்லுகிறபடி ஆண்டவர் அந்த குதிரைகள் எல்லாம் வேகமாய் ஓட பண்ணிவிட்டு, என் மகனோடு நிக்க கூடாது, என் மகளோடு நிக்க கூடாது, அவர்கள் என்னுடைய குமாரனுடைய குமாரன் ஓடு என்று சொல்லி அந்த வெட்டி வீராப்பு நிறைந்த மூர்க்க வெறி கொண்டவர்களை ஆண்டவர் துரத்தி விட்டார். அதனாலதான் இந்த மாச கடைசி நாள், இந்த 30ஆம் தேதியில நாம் நிம்மதியாய் ஜெபத்துக்கு வந்திருக்கோம். நல்ல அமைதியான முறையில ஜெபத்துக்கு வந்திருக்கும். நல்ல ஸ்தோத்திரத்தோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு. ஏன்னாக்கா நம்முடைய சத்துருக்களை, பகைஞர்கள் அவர் ஓடிவிட்டார். அவர்கள் தீவிரமாய் ஓடி போனார்கள். இந்த மாதம் முழுவதும் எல்லா பொல்லாப்பின் மனிதர்களையும் ஆண்டவர் ஓடப்படுக பண்ணினார், ஓடி போக பண்ணினார். இதெல்லாம் செய்த ஆண்டவர் அடுத்து என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் செய்ய போகிற வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த ஏசாயா 63:14 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருகங்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாகும்படி உடைய ஜனத்தை நடத்தினீர். அல்லேலூயா.
எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனா தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறடா, வேதத்தை தியானிக்கிறவனும் போதிக்கிறவனுமா இருக்கிற நான் சொல்றேன், இந்த மாதத்துல கர்த்தர் நல்லவன், இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உடைய ஜனத்தை நடத்தினேன். இந்த மாதம் எங்கள் தேவனுக்கு மகிமையின் பாத்திரமா நடந்திருக்கீங்க. இந்த மாதம் தேவனுக்கு மகிமையின் கிருபையா விளங்கி இருக்கீங்க. இந்த மாதம் தேவனுடைய மகிமையை எல்லா இடத்திலும் பிரதிபலித்திருக்கீங்க. உங்களை குறித்து ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். ஆனபடினால் இப்படியெல்லாம் தேவன் அழகாய் ஒரு குதிரையை போல நம்மை நடத்தி வந்த எல்லா நல்ல பாதைகளுக்காக நன்றி சொல்லி எல்லாராவில் நிரம்பி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையானது காலை வேலைக்காக இந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆண்டவரே செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இதுவரைக்கும் நடத்தினீரே. ஏசாயா 63:13-14 படி ஒவ்வொரு நாளும் நடத்தினீரே. ஒரு குதிரையை போல, வனாந்தரத்தில் நடக்கிற குதிரையை போல, அந்தரவெளியில் நடக்கிற குதிரையை போல எங்களை அழகாய் நடத்தினீர். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆண்டவரே எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி எங்கள் ஆண்டு முருதகாய் போன்ற பிரபுக்கள் ஏறுகிற ஒரு குதிரையாக எங்களை மாற்றினீர். ஆண்டவர் உடைய பெரிய தயவுக்காக சொல்றோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு இருக்க உதவி செய்யும். கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்க உதவி செய்யும். உலகம் முழுவதும் நடக்கிற ஆண்டவரே இந்த மாத கடைசி கூட்டங்களை ஆசீர்வதியும். விசேஷமாய் நாளைக்கு காலையில் எங்களுக்கு அதிகாலையில் நீ கொடுத்திருக்கிற அபிஷேகிக்கப்பட்ட வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி. அதிலும் கர்த்தர் பேசும் உடைய ஜனங்களை திரளாய் கொண்டு வரும். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நடத்தினதுக்காக மீண்டும் ஒரு விசை நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.